அங்க போன நம்ம ஹீரோ சோஃபியாவோட பாஸ கிண்டல் அடிக்கிறான். அதுக்காக நம்ம ஹீரோயின் சோஃபியா அவங்க கூட சண்டை போடுறா. அதுக்கு நம்ம ஹீரோ அவகிட்ட இந்த ப்ரொஃபஷனை நீ எப்படி செலக்ட் பண்ண, காலம் ஃபுல்லா வர்றவங்க கிட்ட இந்த ஆர்ட்டை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க போறியான்னு பதிலுக்கு சண்டை போட சோஃபியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப எங்க ரெண்டு பேருக்கு வேற வேற இன்ட்ரெஸ்ட், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலன்னு அந்த பெரியவர் கிட்ட சோஃபியா சொல்ல அவரு அது ரொம்ப ஈஸி இல்லைன்னு அவரோட கதையை சொல்ல ஆரம்பிக்க அங்க என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. இப்ப அந்த வீடு ஃபுல்லா பெயிண்டிங்ஸா இருக்கு. அடுத்து அந்த ரூத் வேலை பார்க்குற ஸ்கூல்ல ஒரு தூங்கிட்டு இருக்கிற பையனை கவனிக்கிறா. அவன் பேரு டேனியல். அவன் அவனோட ஹாஃப் பிரதர் ஒழுங்கா கவனிச்சுக்கலன்னு புரிஞ்சுக்கிறா. அப்புறம் அவனுக்கு பிரைவேட்டா டியூஷன் எடுக்கிறா. ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்கிற அவங்கிட்ட உன் வாழ்க்கையில நீ என்னவாகணும்னு நினைக்கிறியோ அது மாதிரி நீ ஆகலாம்னு அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிறா. குழந்தைங்க இல்லாததுனால ஒரு கட்டத்துல ரூத் அந்த டேனியலை தத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறா. ஆனா லீகலா அதுல நிறைய பிரச்சனை இருக்குன்னு ஐரா சொல்றான். ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் அந்த சின்ன பையன் டேனியலை கொண்டு போய் விடும்போது அவனோட அண்ணன் ரூத் கிட்ட இருந்து வலுக்கட்டாயமா அந்த பையனை பிரிச்சுட்டு போறான். இதனால ரூத் அழ ஆரம்பிக்கிறா. எப்படியாவது அவனை நம்ம தத்தெடுக்கணும்னு சொல்றா. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐராவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப அந்த பெரியவர் நம்ம ஹீரோயின் சோஃபியா கிட்ட அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் டேனியலை நாங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்ல சோஃபியாவுக்கு ஷாக். அடுத்து ஒரு புல் ரைடிங் மேட்ச்ல நம்ம ஹீரோ சூப்பரா ரைடிங் பண்றான். வேர்ல்டு லெவல்ல 9வது இடத்துக்கு போறான். ஆனா அவனுக்கு பலமான அடிபட மயக்கமாகி கோமா ஸ்டேஜுக்கு போறான். இன்னொரு பக்கம் ஜாபுக்காக நியூயார்க்குக்கு கிளம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் விஷயம் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் லூக்க பாக்குற. அவன் அவளை பார்த்தோன்னே நீ இங்க என்ன பண்ற, நியூயார்க் போகலையான்னு கேட்க இல்ல உன்னை விட அது முக்கியம் இல்லைன்னு சொல்றா. அப்ப அங்க இருக்கிற டாக்டர் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க உயிரோட இருக்கிறது உங்க அதிர்ஷ்டம், உங்க புல் ரைடிங் இதோட ஸ்டாப் பண்ணணும், இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொல்றாரு. சோஃபியா என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. ஆனா நம்ம ஹீரோ அவகிட்ட எதுவுமே சொல்லாம சமாளிக்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் அவளோட நியூயார்க் ஜாப கேன்சல் பண்றா. அன்னைக்கு நைட் அந்த புல் ரைடிங்ல என்னதான் நடந்துச்சுன்னு இன்டர்நெட்ல செக் பண்றா. ஆக்சுவலா பார்த்தா நம்ம ஹீரோ 10 நாள் கோமால இருந்திருக்கான். இதனால செம்ம டென்ஷனான அவங்கிட்ட நீ புல் ரைடிங்க நிறுத்தணும்னு சொல்ல அவன் முடியாதுன்னு சொல்றான். உடனே உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோ அவகிட்ட நான் யார் லைஃபையும் எனக்காக சேஞ்ச் பண்ண சொல்லலன்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் பிரிகிறாங்க. அவ போறத நம்ம ஹீரோட அம்மா தூரத்துல இருந்து சோகமா பாத்துட்டு இருக்காங்க. அவ நேரா அந்த பெரியவரை போய் பாக்குறா. நடந்ததெல்லாம் கேட்டு அவர் ஃபீல் பண்றாரு. அவர்கிட்ட என் மைண்ட் இதை விட்டு வெளியில வரணும், அதுக்கப்புறம் நீங்க அந்த சின்ன பையன் டேனியலை பாத்தீங்களா என்னாச்சுன்னு கேக்குறா. இப்ப அவரோட கதை விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. அங்க அந்த சின்ன பையன் டேனியல் பிரிவை தாங்க முடியாத ரூத் ஐரா கிட்ட வந்து என்னால இங்க இருக்க முடியல நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஐரா அவகிட்ட நான் உன்னை முதல்ல பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா முன்ன விட இப்பதான் நான் ரொம்ப அதிகமா உன்னை லவ் பண்றேன். நீ இங்க இருந்து தாராளமா போலாம். ஏன்னா எனக்கு உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். அந்த சந்தோஷத்துல நான் இல்லனா கூட பரவாயில்லன்னு அழுதுகிட்டே அவளுக்கு வழிவிட அவளும் அழுதுகிட்டே அங்க இருந்து போறா. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் சோஃபியா கண்கள் கலங்க அந்த பெரியவர் முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறா. இப்ப அந்த பெரியவர் அவகிட்ட லவ் ரெக்வயர் சாக்ரிஃபைஸ்னு சொல்றாரு. இப்ப மறுபடியும் அந்த கதை தொடருது. அந்த வீட்டுல ஐரா மட்டும் தனியா இருக்கிறான். ஒரு நாள் நைட் அவனை விட்டு பிரிஞ்சு போன ரூத் திரும்பி வர்றா. என் லைஃப்ல ரூத் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க லைஃப் இன்னும் அழகாச்சு.